பழி வாங்கணுங்கிறதுக்காக நீ வந்து வேறவங்க கூடயாவது பேசிட்டு இருந்தியா? வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வச்சிருக்கியா பேர் தெரியாத ஆளுங்களதெல்லாம்? கெட்ட கெட்ட வீடியோஸ் பார்க்குறியா? எல்லாருக்கும் உடல் ரீதியான தேவைகள் இருக்குல்ல, நீ பண்ணுறியா அது? அப்புறம் இவங்க மட்டும் ஏன் பண்ணுறாங்க? இப்போ நாட்டு ஒழுக்கமே பொறுப்பு இல்லை, ஒழுக்கம் கிழக்கம் இல்லைல்ல, பொறுப்பு இல்லை, கமிட்மெண்ட் இல்லை. ஏன் பின்னாடி போற? நம்பி தானே நான் வந்தேன். எதுக்கு நம்பி போற? திருப்பி அதே தானே பண்ற நீ? இப்போ 2 பசங்களை கொடுத்துட்டு நான் நீ எவ கூட வேணாலும் போகலாமா? இதில் குழந்தைங்களை நான் பார்த்துக்கிறேன் என்ன வேற, அந்த பசங்களுக்கு எடுத்து விடுறதுக்கு. இப்போ அந்த பொண்ணு கூட தான் இருக்கிறாங்களா மேடம்? உனக்கு என்ன தேவையே இல்லை, என்ன கேட்டால் தேவையில்லை, கயத்தி விடு, நிம்மதியாக போய் வாழு. நம்பி இருந்து இவங்க இப்படியெல்லாம் பண்ணறதுக்கு நீ பாட்டில் உழைச்சி சம்பாதிச்சு நல்லபடியாக குழந்தைகளை வளர்க்கலாம். தேவையே கிடையாது. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புவேங்க? அப்படி அவ தேவையில்லை சொன்னாலும் சட்டம்னு ஒன்று இருக்கு இந்த ஊரில், தெரியுமா? சொல்லுங்கம்மா. அப்படியெல்லாம் தப்பிச்சு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணலம்மா. மேட்ரிமோனி சைட்ல இருக்கிறவங்களாம் ஜாகிரதையா இருங்க.